அக்ஷரா வலையொலி மாணவர்களுக்கு வணக்கம். தாங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம்னா, வேர்ப் டென்சஸ்ல முக்கியமா ப்ரெசன்ட் டென்ஸை பத்தி நம்ம தெளிவா படிச்சோம். சரிங்களா? மீதி 2 இருக்கு. என்னென்ன இருக்கு? பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு. இந்த வகுப்புல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நல்லா கவனிங்க. நம்ம எங்கெங்க பயன்படுத்த போறோம், என்னென்ன டென்ஸ் பயன்படுத்த போறோம், எப்படி பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும், எப்படி ஃபியூச்சர் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தோட உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப நமக்கு வாழ்க்கையில நடந்த நிகழ்வு இல்ல நடக்க போற நிகழ்வோட ஒத்து போற மாதிரி சொன்னோம்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு பசுமரத்து ஆணி போல மண்டையில பதியும். அதுக்காக சொல்லி தர்றது. நல்லா கூர்ந்து கவனிங்க. ரொம்ப நேரம் செலவு பண்ண தேவையில்ல. ஒரு 10ல இருந்து ஒரு 12 நிமிடம். சரிங்களா? மறக்காம கவனிங்க. வாங்க. பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ்ல ஏற்கனவே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொன்ன மாதிரி இதுலயும் 4 வகை இருக்கு. சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரிங்களா? முக்கியமா கவனிக்க வேண்டியது நீங்க என்னன்னா, சிம்பிள்னா அதுல வேற எதுவுமே வராது. நம்ம நார்மல் மெயின் வெர்ப் இருக்குல்ல, அதுல ஈடி போடுவோம், இல்ல ஈடி இல்லாம வேற ஃபார்ம்ல வரும். இது ரெகுலர் இர்ரெகுலர் சொல்லி கொடுத்துருவோம்ல, அதை நீங்க படிச்சீங்கன்னா என்ன ஃபார்ம் தெரியும். இப்போ கோ வென் கான்னா நம்ம வென்ட்னு போடுவோம், WENT. சரிங்களா? இங்க த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினிஷ் தேர் ஒர்க். மாணவர்கள் அவர்களது வேலையை முடித்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த வினைச்சொல் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப முற்று பெற்றுருச்சு. அதனால்தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தோட அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த ஆசிரியர், த டீச்சர் கேவ் எ டெஸ்ட் லாஸ்ட் வீக். இப்ப இந்த பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு வார்த்தைங்க வருது, லாஸ்ட் வீக்னு, கடந்த வாரம். கடந்தனாவே செத்து போச்சு, இறந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப த டீச்சர் கேவ் கிவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேவ்ங்கிற பாஸ்ட் டென்ஸ் இங்க போட்டிருக்கோம். சரிங்களா? அப்ப த டீச்சர் கேவ் எ டெஸ்ட் லாஸ்ட் வீக். கடந்த வாரம் அந்த ஆசிரியர் என்ன கொடுத்தாரு, ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாரு, டெஸ்ட் கொடுத்தாருன்னு சொல்றோம், தேர்வு கொடுத்தாருன்னு சொல்லலாம். சரிங்களா? இது சிம்பிள் பாஸ்ட். இப்ப அடுத்தது மூவ் பண்ற போறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஹேஸ், ஹேவ், ஹேட் ஞாபகத்துக்கு வரணும். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னால ஹேட் வந்துடணும், மறக்க கூடாது. ஹேட் வந்தாவே கடைசியில் என்ன வரணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப். வேர்ப்ல 3 ஃபார்ம் இருக்கு இல்லையா? சிம்பிள் ஃபார்ம், அதுதான் ப்ரெசன்ட்னு சொல்லுவோம். அப்புறம் பாஸ்ட், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது எங்க போடுவோம்னா ஹேவ், ஹேஸ், ஹேட் பின்னாடி போடுவோம். அதுதான் இங்க போட்டுருக்கோம். த பிளேயர்ஸ் ஹேட் ஃபினிஷ்ட் தேர் லஞ்ச் பிஃபோர் தி மேட்ச் ஸ்டார்டட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பிஃபோர் த மேட்ச் ஸ்டார்டட்ங்கிறது சிம்பிள் பாஸ்ட். அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அது என்னன்னா, விளையாட்டு வீரர்கள், த பிளேயர்ஸ் ஹேட் ஃபினிஷ்ட் தேர் லஞ்ச், அவர்களுடைய மதிய உணவை முடிச்சுட்டாங்க. எப்ப முடிச்சிருக்காங்க? முடித்திருக்கிறார்கள். எப்பன்னா பிஃபோர் த மேட்ச் ஸ்டார்டட். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்ப புரியுதா பாஸ்ட் பர்ஃபெக்ட் அங்க போகணும்னு? இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ். இப்ப இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் நமக்கு என்ன வரணும்? பாஸ்ட்ங்கிறது ஞாபகம் இருக்கா? வாஸ், வெறுங்கிற வேர்பு சேர்க்கணும், ஆக்சிலரி வேர்பு சேர்க்கணும். அதை இல்லாம ஐஎன்ஜி சேர்க்கணும். அந்த வேர்பு, இந்த சிம்பிள் வேர்புல அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்ப பாத்துக்கங்க, த மேசன் was doing his construction work for days. The mason was doing அப்படின்னா கொத்தனார் அவருடைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன வேலை? கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்ல, சாரி, செய்து கொண்டு இருந்தார். ஃபார் ஒர்க் ஃபார் டேஸ், பல நாட்களா செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த கொத்தனார் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பல நாட்களா செய்து கொண்டு இருந்தார் அப்படிதான் சொல்லணும். அதை அது புரியுதுங்களா? அப்ப அந்த டைம்ல செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு. அப்புறம் அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்ப இங்க என்ன வரணும்? பாஸ்டுக்கான வார்த்தையும் வரணும், அப்புறம் பர்ஃபெக்டுக்கான வார்த்தையும் வரணும், அப்புறம் கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜியும் வரணும். சரிங்களா? பாஸ்டுக்கு என்ன நம்ம ஹேட் போட்டிருக்கோம். சரிங்களா? அப்புறம் பர்ஃபெக்டுக்கு சாரி, ஹேட் பீன் கிரேடிங். இந்த வேர்பை பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல வர்றது புரிஞ்சுங்க, அது ஹேட் வரும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு பீன் கிரேடிங். அப்ப என்னன்னா பிஃபோர் த செமஸ்டர் எண்டட். செமஸ்டர் நம்ம காலேஜ்ல செமஸ்டர் இருக்கு,
அந்த செமஸ்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிஃபோர் த செமஸ்டர் எண்டட் அந்த வாத்தியார் இருக்காருல த டீச்சர் ஹேட் பீன் கிரேடிங் ஆன்சர் ஷீட்ஸ். எதுக்குன்னா அந்த செமஸ்டர் முடியறதுக்கு கடைசி நாளுக்கு முன்னாடியே வந்து அவர் மார்க் ஷீட் இருக்குல்ல, மார்க் ஷீட்னு சொல்றாரு, ஆன்சர் ஷீட்டை திருத்தி கிரேட் கொடுத்தாகணும். அதில் தான் நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து அந்த கடைசி ஒரு மாதம் மட்டும் ரொம்ப வந்து அறிவறின்னு இருப்பாங்க. என்ன காரணம்னா அதான் கிரேட் பண்ணுறதுக்கு. அப்போ பிஃபோர் த செமஸ்டர் எண்டட் இது ஒரு பாஸ்ட் முடிஞ்சிச்சு. த டீச்சர் ஹேட் பீன் கிரேடிங் ஆன்சர் ஷீட்ஸ். இந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கு முன்னாடி அந்த ஆசிரியர் வந்து ஹேட் பீன் கிரேடிங் அப்படின்னா வந்து ஆன்சர் ஷீட் திருத்திட்டு இருப்பாங்கல்ல, மார்க் திருத்தத்துக்காக போவாங்க. திருத்தி கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்றது. கொண்டே இருந்தார் அப்படின்னா கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காருன்னு வேலை. அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான், இப்ப நடக்கல. சரிங்களா? இப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோமா, அடுத்தது உடனே வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு போறோம். சரிங்களா? இந்த வகுப்புலயே இப்ப இந்த ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பாருங்க. இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்னா இதுலயும் அதே மாதிரி சொன்ன மாதிரி 4 வகை இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். முக்கியமா இந்த ஃபியூச்சர் டென்ஸும் போது நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசுறோம். அப்ப எதிர்காலத்தை குறிக்கிறதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது, அடுத்த மணி நேரம், 1 மணி நேரத்துல வந்துருவாங்கிறது, இல்லை வந்து அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்றது. இந்த தருவாயிலிருந்து பின்னாடி என்னென்ன காலம் வருதோ எல்லாமே ஃபியூச்சர் தான். சரிங்களா? அது எதிர்காலத்தில் அது 1 நிமிஷமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம், 1 வாரமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், பல ஆண்டுகளா இருக்கலாம். கவலையப்படாதீங்க. ஃபியூச்சர்னா நீங்க ஃபியூச்சர் போட்டணும். எந்த ஃபியூச்சர் எந்த இடத்துல இருக்கு, எதை வச்சு எவ்வளவு காலத்துக்குங்கிறத நீங்க வந்து அந்த நாட்களையோ மந்த்தையோ இல்லை வந்து இயர்ஸ் சொல்ல ஆண்டுகள் அதை சொல்லிக்கலாம். இப்ப நல்லா பாருங்க. ஆஃப்டர் ஐ கெட் ஹோம் ஐ வில் குக் டின்னர் ஃபார் ஃபேமிலி. அப்ப ஆஃப்டர் ஐ கெட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு போன பிறகு ஐ வில் குக் டின்னர் ஃபார் மை ஃபேமிலி. நான் வந்து இரவு உணவை சமைப்பேன், குடும்பத்துக்காக வந்து இரவு உணவை சமைப்பேன். அப்ப ஐ வில் குக் நல்லா பாத்துங்க. இதுதான் இங்க வந்து முக்கியமானது. வில் குக் இல்ல, அதுதான் வந்து சிம்பிள் ஃபியூச்சர். குக் மட்டும் போட்டீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், அந்த வில் ஆட் பண்ணீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ அடுத்தது வந்து மை ஃப்ரெண்ட் வில் ஹாவ் கான் டு சென்னை பிஃபோர் டிசம்பர். இது வந்து என்ன? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் உங்களுக்கு என்ன வரணும்? ஹேவ் வந்துடணும். ஹேவ் வந்தாவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்துடணும். ரைட்டுங்களா? இப்போ பர்ஃபெக்டை பற்றி பேசணும், ஃபியூச்சர் பற்றி பேசல. ஃபியூச்சர் போட்டோம்னா வில் போட்டணும். அப்போ கிளியரா போடுங்களா? மை ஃப்ரெண்ட் வில் ஹாவ் கான். இங்க வந்து ஹேஸ்லாம் போட்டுறாதீங்க. மை ஃப்ரெண்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தாலும் வில்லு வந்துச்சுன்னா வில்லு, அதுக்கு பிறகு வந்து ஹாவ் கான் தான் போடணும், ஹேஸ் கான் போட்டுறாதீங்க. அப்போ மை ஃப்ரெண்ட் வில் ஹாவ் கான் டு சென்னை பிஃபோர் டிசம்பர். டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடியே என்னுடைய நண்பர் சென்னை போயிருப்பார். அப்ப ஏன் வந்து டிசம்பர்னு போட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நவம்பர் எண்டு டிசம்பர்லாம் வந்து ஃப்ளட் வந்து வெள்ளம் தாக்குது சென்னையில. சரிங்களா? அப்ப போயிருப்பார். டிசம்பர் மாதத்துக்கு முன்னே என்னுடைய நண்பர் வந்து சென்னைக்கு போயிருப்பார். கிளியரா இருக்கா? அடுத்தது ஜெயக்குமார், இவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜெயக்குமார் வில் பி ஈட்டிங் டின்னர் when his friend Joe arrives. இப்போ இதை மட்டும் கீழே உள்ள மட்டும் பாருங்க. when his friend Joe arrives அப்படின்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நல்லா பார்த்துங்க அரைவ்ஸ்ங்கிறது. ஆனா நம்ம வந்து சென்டென்ஸ்ல சொல்லும் போது ஜெயக்குமார் வில் பி ஈட்டிங் கண்டினியூஸ் இருக்கா, அந்த ஈட்டிங் வந்துருக்கா. அப்ப இந்த வில் பி, இந்த பிங்கிறது எங்க வருதுன்னா முதல்ல நம்ம வந்து ஆம் ஆர் ஈஸ் வாஸ் வேர்னு சொல்றோம்ல, அதுக்கு பதிலாக தான் இந்த பிங்கிறது வருது. நம்ம வந்து வில் ஆம் இல்ல வில் ஆர் வில் வேர்னு போடக்கூடாது. அதனாலதான் ஜெயக்குமார் வில் பி ஈட்டிங் டின்னர் when his friend Joe arrives. இப்ப இந்த ஹிஸ் ஃப்ரெண்டு அவருடைய நண்பர் ஜோ வந்து வர நேரத்துல ஜெயக்குமார் வில் பி ஈட்டிங் டின்னர், அவரு இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பார். கொண்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்ப ரொம்ப எளிமையா இருக்கா? நீங்க வந்து என்ன பண்ணணும், இதை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நீங்க ஒரு வாக்கியத்தை அமைச்சு பாத்தீங்கன்னா நத்திங் அப்படி கிளிக் பண்ணி விட்டுறலாம் இங்கிலீஷ்ல. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ் முடிஞ்சு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கடைசி ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னா when you write exam tomorrow at 9 AM. நீ நாளைக்கு 9 மணிக்கு காலையில வந்து தேர்வு எழுதும் போது சரிங்களா? ஆமா, when you write exam, நீ நாளைக்கு 9 மணிக்கு தேர்வு எழுதும் போது I will have been traveling to New Delhi. நீ எழுதிட்டு இருப்பீங்க, ஆனா நான் என்ன பண்ணிருப்பேன், I will have been traveling to New Delhi. நான்
நியூ டெல்லிக்கு பயணம் செய்து கொண்டே இருப்பேன். நீ இங்க எழுதிட்டு இருப்ப. நான் செய்து கொண்டே வந்து பயணம் செய்து கொண்டே இருப்பேன். அந்த கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது அந்த நேரத்துல கன்டினியூஸா வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஏதாவது வந்து கேள்விகள் இருந்ததுன்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இங்க வந்து வில், ஹேவ், பீன், டிராவலிங் இதெல்லாம் வந்து நம்ம இந்த இதுக்கு குறிக்கிறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் குறிக்கிறது. ஏதாவது வந்து நம்மளுடைய வகுப்புல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப க்ரூவல் கொடுமையானது. ஏன்னா நம்ம வந்து எங்க போய் ஸ்பெல்லிங் போட்டாலும் அது வந்து ஆண்ட்டுக்கு வந்து பாருங்க ஏயுஎன்டி அத்தைக்கு பதிலா ஏஎன்டி போட்டோம்னா எறும்பாயிடும். சரிங்களா? அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய இருக்கு. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தவறு தவறு பண்றது இயல்பு. அதை அடிக்கடி பண்ணக்கூடாது. ஒரு தடவை பண்ணோம்னா அடுத்த தடவை நம்ம திருத்திக்கணும். அது தவறு பண்றோம்ல, அதை நம்ம ஒத்துக்கணும். அப்ப என்னுடைய வகுப்புல ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அதை வந்து தயவு செஞ்சு அந்த தவறுகளை சுட்டி காட்டுங்க. அது ரெண்டாவது வந்து என்னுடைய டைப்போ எரர். டைப்போனா எழுதும்போது தவறுலாம் வந்திருக்கலாம். சரிங்களா? மிக்க நன்றி. உங்களுக்கு வகுப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வகுப்பு எண்டில் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட வீட்டு பாடம் இருக்கு. அதை பாருங்க. அதை இல்லாம நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் தெளிவா கவனிச்சு இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 12லேருந்து 15 நிமிடம். ஒரு நாளுக்கு புரியலையா? இன்னொரு நாள் போங்க. அப்ப நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அதுலயும் சந்தேகம் வந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம தனியா இன்னொரு வகுப்போட எடுத்து புரியாதவங்களுக்கு புரிய வைப்போம். சரிங்களா? சரி. அப்ப என்ன நீங்க பண்ண வேண்டிய வேலை? உறவுகளுக்கு கடத்துங்கள், உறவினர்களுக்கு கடத்துங்கள், நீங்களும் பயன்பெறுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி எனக்கு ஆதரவும் தருங்க. நீங்க ஆதரவு தர தர என்னுடைய வீரியம் வந்து நல்லா இருக்கும் நம்ம பாடம் நடத்துறதுல. சரிங்களா? அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்க போறது வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். அதுதான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒருவேளை அட்வர்பு கூட எடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வேர்ப்ஸ்லேயே ரொம்ப நாள் இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியமானது. அதை நான் அடுத்த வகுப்புல என்ன பண்றேன்னு சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாமி தங்கசாமி.